ஜெகதீஸ்வரன், எப்படி பார்க்குறீங்க? பாகுபாடு விஜய்க்கு காட்டப்படுவதா வரக்கூடிய பார்வைகளை எப்படி புரிஞ்சுக்கலாம்? திரு நந்தகுமார் அவர்கள் சொல்லும் பொழுது கிரிக்கெட் விளையாடுறாங்க கிரவுண்டுக்கே வராம இப்படின்ட்டு. அவரும் கிரிக்கெட் தான் விளையாடுறாரு. அவர் புக் கிரிக்கெட் விளையாடுறாரு. நம்ம குழந்தைங்களா இருக்கும்போது 4-6 புக்கை திறந்து புக் கிரிக்கெட் விளையாடுவோம் இல்லையா, அதை விஜய் அவர்கள் தொடர்ச்சியா விளையாடிட்டு இருக்காரு. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, இதே மாதிரி நீங்க சொல்லிட்டே இருந்தா எப்ப களத்துக்கு போவீங்க? ஆக்சுவலி பிளானே அதுதான். இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தோம் பிரச்சாரத்தை நேத்தே குளத்தூர்லயே கொஞ்சம் செய்தாரு. அதுக்கு பிறகு திருவாரூர்ல நீங்க ஒரு ப்ராப்பர் ஃபார்மெட் ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப நாளைக்கு திருச்சி போவாரு, நீங்க டெல்டா மாவட்டத்தை முடிப்பாரு, அதுக்கப்புறம் வட மாவட்டங்கள் வருவார், தென் மாவட்டங்கள் போவார். இப்ப எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே ஒரு சுற்று போனாரு, 2வது சுற்றுக்கு போயிட்டு இருக்காரு, தென் மாவட்டங்கள் இருக்காரு அப்படிங்கிறது தெரியும். சீமானவர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வேட்பாளர் ஆதரிச்சு போயிருக்காரு தெரியும். எல்லா தலைவர்களும் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். எல்லார்ட்டையும் அடுத்த 21 நாளைக்கு பிளான் என்னன்னு உங்கள்கிட்ட கேட்டா நீங்க தூக்கி போட்டுருவீங்க, இதாங்க பிளான் அப்படிங்கறது எல்லாரையும் பார்க்க முடியும். ஆனா விஜய்க்கு ஒரு பிளான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா பிளான் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் நம்ம போய் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு ஒரு 2 தொகுதிக்கு போவோம். 2 நாள் ஹெட்லைன் மேனேஜ் பண்றதுக்கு நம்ம முதல்ல டிஜிபி ஆஃபீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அடுத்த நாள் எலெக்ஷன் கமிஷன் இங்க இருக்கிற செக்ரட்டரி எலெக்ஷன் கமிஷன் போய் பார்க்கலாம். 3வது நாள் டெல்லியில இருக்கிற தேர்தல் ஆணையரை பார்த்தோம். 3 நாள் ஹெட்லைன் முடிஞ்சிச்சா, 2ஆம் தேதி என்ன பண்ணுவாரு, திருச்சியில போய் நாங்க பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லுவார். அதுல 2 பாயிண்ட் சொல்லுவார். 2 பாயிண்ட் போகும்போது 3வது பாயிண்ட்னால போக முடியல. அப்ப அதை வச்சு என்ன பண்ணுவார், அடுத்த 3 நாள் ஏப்ரல் 3ஆம் தேதி 4ஆம் தேதி அந்த பிளான்ல ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. 5ஆம் தேதி பாண்டிச்சேரிக்கு போவார். பாண்டிச்சேரியில போயிட்டு என்ன பண்ணுவார், பாண்டிச்சேரிங்களை இப்ப திமுக தான் திட்டுவார். அங்க திமுக திட்டாலும் அங்க இருக்கிற என்ஆர் காங்கிரஸ் அப்படிங்கும் போது அவங்க யோசிப்பாங்க, என்னடா நம்ம திமுக திட்டிட்டு போற, நமக்கு சாதகமாக தான் செயல்படாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை வராது. அப்ப ரெஸ்ட் எடுத்துக்கு ஒரு 6ஆம் தேதி 7ஆம் தேதி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு மறுபடியும் 8ஆம் தேதி களத்துக்கு வருவாரு. அடுத்த ஒரு நாள் பண்ணுவாரு. அடுத்த 2 நாள் பாருங்க எங்களை திமுக முடக்குறாங்க, திமுக அங்கே கொல்லி வெட்டி வச்சுட்டாங்க, எலெக்ஷன் கமிஷன் பர்மிஷன் கொடுக்க மாட்டேறாங்க. அப்புறம் 2 நாள் ரெஸ்ட் எடுப்பாரு. இப்படியே போயிட்டே இருக்கும். இது நீங்க கிட்டத்தட்ட இந்த சனிக்கிழமை அரசியல் ஒன்று ஆரம்பிச்சாரு இல்லையா, நீங்க திருச்சியில அந்த ஃபார்மேட் தான். சனிக்கிழமை அரசு சம்பந்தம் என்ன சொன்னாங்க, எங்க ஆள் ஒரு நாள் பிரச்சாரத்துக்கு போவாரு, 5 நாள் பேசுபொருளாக இருக்கும், 6 நாள் பேசுபொருளாக இருக்கும், மறுபடியும் சனிக்கிழமை. இப்ப அதே ஃபார்மேட் தான் யூஸ் பண்றாங்க. பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல 4 சனிக்கிழமை தான் இருக்கு. நீங்க 4வது சனிக்கிழமை போது தேர்தலே முடிஞ்சிடும். விஜய் 5வது சனிக்கிழமை எங்கேப்பா போனா அன்னைக்கு தேர்தல் முடிஞ்சிச்சு, நீங்க போய் படத்தை நடிக்க போனேன்னு யாராவது சொல்லிடுவாங்க. விஜய்க்கு புரிய மாட்டேங்குது. வெறும் ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் வச்சே ஆட்சியை புடிச்சிட முடியுமா என்ன? இது விஜய்க்கு தெரியாதா என்ன? ரொம்ப சாதாரணமாக அரசியல் இருக்கலாம். 160 சீட் ஜெயிச்சிட்டாங்க அவங்க. ஏற்கனவே 160 சீட் ஜெயிச்சிட்டாங்க. ஒரு 200 நோக்கி ஏன் போகணும்னு விஜய் யோசிக்கிறாங்க. எதிர்கட்சிகள் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கலாம்னு யோசிக்கிறாரு அவரு. அவர் ஜான் ஆரோக்கியசாமி மாதவர்ஜனா சேர்ந்து சார் 160 சீட்ஸ் நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டோம் சார், நம்ம மிச்சம் இருக்கிற சீட்ஸ் மட்டும் வேலை செய்யணுமா வேணாமான்னு யோசிக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. விஜய் அதை நம்புறாரு. அன்பார்ச்சுனேட்லி விஜய் நம்புறாரு. அவங்க சொல்ற மாதிரி விஜயும் ஒரு வீட்டுல இருக்கிறாங்க, நமக்கு 40% ஓட்டு இருக்கு, 32% ஓட்டு இருக்கு, இந்த கதைகள் எல்லாத்தையுமே விஜய் நம்பும் பொழுது நம்ம ஏன் கஷ்டப்பட்டு வெயில போய் பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கறத யோசிக்கிறார். நீங்க பாருங்களேன், இப்போ நீங்க இப்ப திருவாரூர்ல ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் பண்ணாங்க. நாங்க அப்பா காலத்துல கலைஞர் காலத்துல என்னென்ன பண்ணோம், இப்ப ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன, அடுத்த திருவாரூர்ல என்ன பண்ண போறோம், அப்புறம் பொதுவான சில விஷயங்கள், அப்புறம் அதிமுக மேல இருக்கிற விமர்சனங்கள், இப்படி என்டிஏ மேல விமர்சனம் இப்படி போனார். ஆனா நீங்க விஜய் அவர்கள் பெரம்பூர்ல நிற்கக்கூடிய விஜய் அவர்கள் அங்க போய் என்ன பண்ணாரு, முதல் நாள் படிச்ச ஸ்கிரிப்டே நான் மனப்பாடம் பண்ணிருக்கேன்ப்பா, அதையே நம்ம ரிப்பீட் பண்றப்ப அங்கே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காரு. நேரா போங்க, நீங்க காலையில எல்லாரும் குளிச்சு கிளம்பி நேரடியா வாக்குச்சாவடிக்கு போங்க, அந்த விசில பார்த்து ஓங்கி அழுத்துங்க. இதேதான் அவர் எல்லா இடங்களையும் சொல்ல போறாரா? எங்க பெரம்பூர் மக்கள் இப்ப நீங்க பெரம்பூர்ல நிக்க போறாரு பெரிய பில்டப் எல்லாம் கொடுத்தாங்க. பெரம்பூர் மக்கள் அன்னைக்கு சாயந்தரம் இந்த டிவில பார்க்க முடியாத மக்கள், உண்மையிலே அவர் சொல்ற மாதிரி ரொம்ப உழைக்கும் வர்க்கம் இருக்கக்கூடிய பெரம்பூர் மக்கள் சாயந்தரம் விஜய் பெரம்பூர்ல என்னங்க பேசினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் விஜய் பெரம்பூர்ல ஒண்ணுமே பேசலங்க. சரி, குளத்தூர்ல ஏதாவது பேசினாரா? இல்ல, அதுவும் பேசலங்க. பிரச்சனை கேட்டீங்கன்னா, விஜய்ட்ட 204 கான்ஸ்டிட்யூன்சி ஸ்கிரிப்ட் உங்களால கொடுக்க முடியாது. அது ஜானாலையும் முடியாது. ஜான்ட்ட ஆட்கள் கிடையாது. அப்ப அவரும் எவ்வளவு பேரை தேடுவார். பிரச்சனை மையமான பிரச்சனை. பெரம்பூருக்கு பிரச்சனை யார் சார் எழுதி கொடுக்குற ஆள் இல்ல, குளத்தூருக்கு யார் எழுதி கொடுக்குற ஆள் இல்ல, வெள்ளிவாக்கத்துக்கு யார் எழுதி கொடுக்குற ஆள் இல்ல. அப்ப பொதுவான விஷயம் என்ன சொல்லலாம், திமுக சரியில்லை, திமுக குழி வெட்டிட்டாங்க, திமுக போலீஸ், திமுக எஸ்ஓபி போட்டாங்க, ஸ்டாலின் சார் இப்படியே நம்ம தேர்தலை கடத்திடலாம் அவர் பாக்குறாரு. அவருக்கு அப்பா இன்னைக்கு மார்ச் முடிஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருப்பார் விஜய். அப்பா மார்ச் முடிஞ்சிருச்சு, இந்த அடுத்த என்ன பங்குனி முடியுமா, பங்குனி முடிஞ்சா எலெக்ஷன் முடிஞ்சிடும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையில எப்படி இந்த நாட்களை வேகமாக கடத்துவது அப்படிங்கிற மட்டுமே மைண்ட் செட்டோட ஓடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பெருசா பிரச்சாரம் பண்ணணும், பிரச்சாரம் பண்ணி மக்கள்கிட்ட போய் இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எல்லாம் இல்ல. நீங்க பாருங்க, இப்போ தேர்தல் அறிக்கையே 2 கட்சிகள் எடுத்து தேர்தல் அறிக்கையை போய் எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்காங்க. விஜய் தேர்தல் அறிக்கை வரும்னு சொல்லி சொல்றாரு. என்ன காரணம், ஏன் டிலே ஆகுது? நம்ம இப்ப 2 கட்சிகள் கொடுத்திருக்காங்க. அதுல கொள்கை எப்படி எழுதணும், திமுக இருந்து எடுத்தோம், அதிமுக இருந்து எடுத்தோம், நாம் தமிழர் இருந்து எடுத்தோம். அதே மாதிரி எல்லா கட்சிகளும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உருவி எடுக்கணும். அதற்கெல்லாம் கொஞ்சம் காலதாமதமாகும். விஜய்கிட்ட கண்டென்ட் இல்ல. நீங்க அடுத்தடுத்தாக அவருக்கு போறதுல சோம்பேறித்தனம் இருக்கு. அவருக்கு போறதுக்கு வெயில போய் நம்ம கஷ்டப்படும் யோசிக்கிறாரு. அவர் அப்படி வளர்ந்த குழந்தை. அது ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற ஆப்பிள் மாதிரி. நேத்துதான் அவர் பேசுறாருலங்க, உங்களுக்காக எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்திருக்கேன், எல்லா வழிகளையும் அந்த வார்த்தையில இன்னும் பல பர்சனல் விஷயங்களையும் அவர் சேர்த்து சொல்றாருன்னே நம்ம புரிஞ்சுக்கலாம். எல்லா வழிகளையும் தாங்கிட்டு உங்களுக்கு நன்றி கடன் செலுத்த நான் வந்திருக்கேன் அப்படின்னு இவ்வளவு ஆதங்கப்படுறவர் நீங்க சொல்ற மாதிரி வெயில பார்த்தோ இல்ல ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்தோ யோசிப்பாரா? நேத்து மறுபடியும் அவர் இன்னொன்னு சொல்லிடுறேன்.
இப்ப வந்து பெரம்பூர்ல இருந்து கொளத்தூர் போறதுக்கு 3 மணி நேரம் ஆச்சு, ஏன்னா வழிநடுக ஆட்கள் இருந்தாங்க. நீங்க வெள்ளிவாக்கத்துல பிளான் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே நீலாங்கரைக்கு எப்படி அவரால் இவ்வளவு வேகமா போக முடியுது? அவரை அந்த மாவட்ட செயலர் பூக்கடை குமாரன் என்ன சொன்னாரு, தலைவர் இங்க இருந்து வர்றதுக்கு, அங்க இருந்து இங்க வரதுக்கு 8 மணி நேரம் ஆயிடும் போல இருக்கு, அதனால நம்ம 6 மணிக்கு தான் பர்மிஷன் வாங்கியிருக்கோம். அப்ப நீலாங்கரை போறதுக்கு இன்னைக்கு காலைல தாங்க போய் சேர்ந்திருக்கணும், 12 மணி நேரம் ஆயிருக்கணுங்க, வழிநடுக ஆட்கள் நின்று இருக்கணும்ல. அது மட்டும் எப்படி ஒரு பிளான் கேன்சல் ஆன உடனே மட்டும் விஜய் எவ்வளவு சீக்கிரம் போக முடியுது? அது ஒண்ணு. இன்னொன்னு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். விஜய் உண்மையிலேயே மறுபடியும் தன்னோட நீலாங்கரை பங்களாக்கு போனாரா, இல்ல ஏதாவது ஒரு ஏழை குடிசையில போய் தங்கிட்டாரா? விஜய் நைட்டு சாப்பிட்டாரா சாப்பிடலையா? அவர் அந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரால அந்த அட்டை தானம் பண்ணிட்டாரா என்ன? இல்ல சொத்து முழுக்க நான் இல்லப்பா எல்லாருக்கும் தானம் பண்ண போறேன், மாவட்ட செயலர்கள் இங்க எல்லாரும் வாங்க, மாவட்ட செயலர்கள் அண்ணன் காசு கொடுங்க கதறான், என்ன 600 கோடி நீங்க ஏதோ கணக்கு சொல்லிருக்கீங்களா, அதுல கொஞ்சம் லட்சத்தை எடுத்து கொடுங்கன்னு நாங்களாம் நிக்கிறோம்னு சொல்லி சொல்றாங்க. அது கொடுக்க முடியாது அந்த கட்சியால. அது அவர் தான் என்ன சொல்றாரு, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். யாருக்கு எதுங்க விட்டுட்டு வந்தீங்க நீங்க? உங்களோட சொகுசு ஏதாவது குறைச்சிருக்கீங்களா? நீங்க வீட்டுல இருந்து வெளியே வரும்போது நல்ல ஒரு சொகுசான எல்லாம் உழைப்பு சம்பாதிச்ச காசா அதை மோசம் பண்ண, நீங்க உழைப்பு சம்பாதிச்ச காசுல வர்றீங்க, ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல ஏறுறீங்க, டக்குனு ஒரு வேன்ல மாறீங்க, ஏசி வேன்ல மாறுறீங்க, மிஞ்சி போனா 2 நிமிஷத்துல இருந்து 8 நிமிஷம் தான் உங்களோட கண்டென்ட் இருக்கு, மேல போறீங்க பேசுறீங்க, மறுபடியும் ஏசி வேன்ல உட்காந்துறீங்க, சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், இந்த மற்ற தலைவர்கள் மாதிரி களத்துல இறங்கி ஒரு 1/2 மணி நேரம் விஜயால வெயில நிக்க முடியுமா? நிக்க முடியாது. பெரம்பூர் சொல்றாரு, பெரம்பூர் மக்கள் மாதிரி, பெரம்பூர் உழைக்கும் மக்கள் மாதிரி அவரால் ரொம்ப 1/2 நாள் 1 நாள் கேட்கல, ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் விஜய் நிற்க முடியுமா? நிற்கவே முடியாது. அவர் தான் என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துறேன், தியாகம் பண்ணிட்டு. என்ன தியாகம் பண்ணீங்க? நான் சொல்றேன், அடிச்சு சொல்றேங்க, அவர் அடுத்த படத்தை நடிப்பார். அவர் சும்மா இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, எல்லாமே இந்த கட்சியில ஸ்ட்ராட்டஜி. சொன்ன ஹெட்லைன் மேனேஜர் ஒரு ஸ்ட்ராட்டஜி, கம்ப்ளைண்ட் கொடுக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி, திமுக திட்டுற ஒரு ஸ்ட்ராட்டஜி, அடுத்த படத்துல நடிக்க நான் கேரியர் உச்சத்தை விட்டுட்டு வந்தேன்னு சொல்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், அவ்வளவுதான்.